கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. தேவன் ஒரு ஆலயத்தின் மேலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எருசலேம் தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய நகரம். அந்த எருசலேமில் இந்த ஆலயம் இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு ஜனங்கள் போய் அவரை ஆராதித்தால்தான் அந்த இடத்துல தேவன் மகிழ்ச்சியாக அந்த ஜனங்களுடைய துதி ஆராதனை ஏற்று அந்த இடத்துல ஒரு நிறைவான பிரசன்னமானது அந்த ஆலயத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கும். எனவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து, எந்த ஒரு ஆலயத்தில் கர்த்தரை துதித்து ஆராதித்து சோத்திரித்து கரங்களை தட்டி அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து அவரை பாடி நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோமோ, அந்த இடத்துல நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என்று சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தர் அந்த ஆலயத்தில் நம் நடுவில் களிகூர்ந்து நம் நடுவில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் களிகூர்ந்து மகிழ்ச்சியோடு இருப்பது மாத்திரமல்ல, அப்படி பாடி துதிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நாம் அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிப்பதனாலே அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அதோடு கூட அல்ல, அந்த தேவன் நாம் அவரை பாடி துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்வதை பார்த்து அவர் நம்மேலும் மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு பக்கம் கர்த்தருக்கு மகிழ்ச்சி, இன்னொரு புறம் கர்த்தர் நம்மேல் மகிழ்ச்சியாக இருக்கிற தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே நம்முடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை களிகூர பண்ணுகிற ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆராதிப்பதும் துதிப்பதும் அவருக்குள்ளே மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய களிகூறக்கூடிய நிலையிலே தேவனை நாம் நடுவில் வைத்துக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சபை காணப்பட வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது நம்மேல் அவர் மகிழ்ச்சியாக இருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய சபையும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இடையே அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை ஸ்தலத்தில் போய் நீங்கள் ஆராதிங்கள். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் மகிழ்ச்சியோடு வைத்து கொள்ளுங்கள். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், அவரும் களிகூர்ந்து நம் நடுவில் காணப்படுவார். நிச்சயமாக அதன் நிமித்தமாய் நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நம் மூலமாய் தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தேவன் கர்த்தாவே, நீ சபையிலே களிகூறுகிற தேவன் ஆண்டவரே. ஒரு சபையிலே பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய நிலை காணப்படும் போது, பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது, நாங்கள் உம்மை ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது சோத்திரித்து ஆராதிக்கும் போது, உண்மையிலே நாங்கள் கர்த்தாவே சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து உம்மை ஆராதிக்கும் போது, நீர் எங்கள் ஆராதின் நடுவிலே களிகூர்ந்து மகிழ்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி நீர் கர்த்தாவே எங்கள் நடுவில் இருந்து களிகூர்ந்து எங்களுடைய துதி சோத்திரங்களை ஏற்று நீர் கர்த்தாவே எங்கள் நடுவில் வாசம் தேவனாக இருப்பதனாலே நீர் எங்களை கர்த்தாவே ஆசீர்வதிப்பதிலும் மகிழ்ச்சியாக இருக்கிற தேவன். அப்படியாய் கர்த்தாவே நீர் அந்த ஆராதனை மத்தியிலே களிகூர்ந்து என் ஜனத்து மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொன்னபடி உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மகிழ்ந்து களிகூர்ந்து அவர் வாழும்படியாய் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவருடைய இருதயத்தை வேலை அனுசைவார்னு சொன்னபடி ஆராதனையில் வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் நிறைவேறி மகிழ்ச்சியோடு மக்கள் வாழ்ந்திருக்க முடியாத காரியத்தை செய்கிற தேவன். அப்படியா ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்த ஆசீர்வதியும் இப்படிப்பட்ட சபையாக ஒரு சபை காணப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரை உங்கள் சபையில் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள், களிகூறும்படியான காரியத்தை செய்யுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாய் கர்த்தர் உங்கள் இருதயத்தை வேண்டுதல் அருள் செய்து ஆசீர்வதிப்பார். God bless you.